வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிகளில் இருக்கிற பூக்கள் உதிராமல் இருக்கவும், அந்த பூக்கள் அனைத்தும் பிஞ்சுகள் பிடிச்சி நல்லா காய்கள் காய்க்கவும் நம்ம இன்றைக்கி ஒரு சிறந்த உரம் ஒன்று தயாரிக்க போகிறோங்க. திரவ உரம். இது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சே நம்ம இந்த உரத்தை தயாரிக்கலாங்க. இந்த மாதிரி தயாரித்து கொடுக்கும்போது பூக்கள் உதிராதுங்க, நிறைய காய்கள் கொடுக்குங்க. இப்போது அந்த திரவ உரம் நாம் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த தேங்காய் சமையலுக்காக நம்ம உடைச்ச தேங்காய் தாங்க. இது கொஞ்சம் கெட்டுப்போன மாதிரி இருக்குது. இதை நம்ம சமையலுக்கு உபயோகிக்க முடியாதுங்க. இப்போ இந்த தேங்காயை தூக்கி நாம் கீழே போடாமல் இதை பொடுசாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு 2 டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி இதில் எந்த அளவு தேங்காய் பால் கிடைக்குதோ அந்த அளவு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இது இப்போ எனக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு இதில் தேங்காய் பால் கிடச்சிருக்குதுங்க. இதில் நான் அதிகமாக தண்ணி விடலை, கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நான் தேங்காய் பால் அரைச்சிருக்கிறேன். நம்ம சுத்தமான தேங்காயாக இருந்தால் பால் வெள்ளை வெளையர்னு இருக்குங்க. இது கொஞ்சம் கலர் கம்மியாக தாங்க இருக்குது. இதுக்கு நான் 1 டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம புளிக்காத தயிரை கூட 1 டம்ளர் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த தயிரை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா நம்ம மோர் கடையிற மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கட்டி கட்டியாக இல்லாமல். தயிர் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதே அளவு தண்ணியும் விட்டுக்கலாங்க. தண்ணியும் விட்டு நம்ம இந்த விஸ்கை போட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கும்போது நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா பால் மாதிரி இது வந்துடுங்க. மோர் கடையிறது தாங்க. மோர் கடையிற மாதிரியே தான் இந்த மாதிரி தான் மோர் கடைவாங்க. இதில் நம்ம வெண்ணெயெல்லாம் எடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நம்மளால் கடைய முடியாது. இதை நல்லா கடைஞ்சி இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம இந்த அளவு கடையும் போது கொஞ்சம் லைட்டாக வெண்ணெய் வரும். அது நம்ம வடிகட்டி எடுக்கும்போது அது அப்படியே நின்றுக்குங்க. அதை அந்த தேங்காய் பாலையும் இந்த தயிரையும் நல்லா கலந்து விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 1 யூஸு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் அளவு இப்போ எனக்கு 2 தேங்காய் பாலும் தயிரும் சேர்ந்து 1/2 லிட்டர் அளவு கிடச்சிருக்குதுங்க. இதை நம்ம ஒரு பாட்டில் ஊற்றி நம்ம நிழல்லையே ஒரு 3 நாளைக்கு வச்சுருக்கலாங்க. 3 நாளைக்கு வச்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம தண்ணியில் இது ஒரு 4 லிட்டர் அளவு தண்ணி இருக்குதுங்க. இதில் இந்த 1/2 லிட்டர் தேங்காய் பால் கரைசலை நான் இப்போது இதில் ஊற்ற போகிறேங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டு நம்ம வடிகட்டி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம ஒரு சின்ன ஜல்லடையில் வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. நம்ம வடிகட்டாமல் ஊற்றிட்டோம்னா அந்த நாசில் அடைச்சிக்கும். இப்போ வடிகட்டி நான் இந்த 2 லிட்டர் ஸ்ப்ரேயில் ஊற்றிட்டேங்க. இதை நம்ம பூக்கள் பூத்த செடிகளில் நல்லா எல்லா செடிகள்லையுமே நல்லா அடித்து விடலாங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது பூக்கள் உதிராதுங்க. பூக்கள் அனைத்துமே நல்லா காய்கள் காய்க்குங்க. நம்ம இது கிட்டத்தட்ட தேமோர் கரைசல் மாதிரி தாங்க. தேமோர் கரைசல் அது முறையாக செய்யணுன்னா நம்ம 15 நாள் அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறமா தாங்க தேமோர் கரைசலை உபயோகிப்பாங்க. இது நம்ம 3 நாளையிலேயே இந்த தயிரையும் தேங்காய் பாலையும் கலந்து உபயோகிக்கும்போது இதை நம்ம செடிகளுக்கு 3 நாளையிலேயே உபயோகிக்கலாங்க. இதுவும் செடிகளுக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்க. இது என்னுடைய மாடித்தோட்டத்து அனுபவங்க. நான் இந்த மாதிரி அடிக்கடி தேங்காய் வேஸ்ட்டாக எப்போ போனாலும் அந்த தேங்காயை தூக்கி கீழே எறியாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு அப்போ ஒரு பாக்கெட் தயிரை வாங்கிட்டு உபயோகிச்சுங்க. இல்லை வீட்டில் இருக்கிற நம்ம மாட்டுப்பால் தயிராக இருந்தால் இன்னும் சிறப்புங்க. அது கிடைக்கலனா நம்ம பாக்கெட் பாலே உபயோகிச்சுக்கலாங்க. இது மல்லிகைப்பூ செடி மாற்றி நான் நடவு செஞ்சுருக்கிறேன். இப்போ துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை நம்ம இந்த கரைசலை அடித்து விடும்போது இதுவும் சூப்பராக துளிர் விட்டு வருங்க. இந்த திரவ உரத்தை அடிக்கும்போது சாயங்கால நேரம் தாங்க அடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.